ராகவ் வீட்டில் இருக்காரு. அப்படியே ரெடி ஆகுறாரு. ரெடி ஆன உடனே அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. யாரும் கதவு திறக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது உள்ள மனசாட்சி பேசுது. இங்கே பாரு ராகவ், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. என்ன உன் கண்ணு அபியே தேடுதா? அபி வந்திருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்குது. ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மனசில் மது மட்டும்தான் இருக்கா, மதுவை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி 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 சரி, நீ சொல்கிறத நான் நம்பிட்டேன். ஆனால் ஒன்று நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் மனசு முழுக்க அபி தான் இருக்கா, உன் கண்ணு எல்லாமே அபியை தான் தேடிட்டுருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். நீ வேணால் உன் மூளையை ஏமாற்றலாம், ஆனால் உன்னோட மனசாட்சி என்னை ஏமாற்றணும் நீ நினைக்காத, சரியா? போ போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அங்கேருந்து போகுது. அப்படியே கேட்டை திறந்துன்னு வெளியே போகிறாரு. வெளியே போனோடனே அபி அப்படி கத்துறாங்க. ராகவ் சார் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. ஆனால் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே காரில் ஏறுறாரு. அப்போ ஒருத்தவங்கிட்ட ஃபோன் பேசுகிறாரு. அப்படியா, எமர்ஜென்சி அதோ ஒன்று வந்துடுறேன், ஒரு நிமிஷத்தில் உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறாரு. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராகவ் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் காரில் உட்காந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டாரு. அப்படியே பார்க்குறாங்க, என்ன இவர் இப்படி கண்டுக்காமல் போகிறாரு, நம்ம எகுத்தா மாதிரி தான் நிற்கிறோம், கூப்பிடுறோம், அப்போ கூட என்னன்னு கூட கேட்காம போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ராகவ் நினச்சி பார்க்குறாரு. மனசாட்சி காலையில் சொல்லிச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக நீ அபியை நினைக்கக்கூடாது, அபிக்கிட்ட பேசக்கூடாது, எதுவுமே நடக்கவே கூடாது, என்ன சேலஞ்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்டிருக்கு. அதனால தான் அபியை பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக அபிக்கிட்ட நான் பேசவும் மாட்டேன், அபியை பற்றி நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ளே இல்லவே இல்லை, கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. அப்பப்போ இந்த மனசாட்சி ஒரே தொல்லை பண்ணிகிட்டே இருக்கே, தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபி ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு போகிறாரு, நம்ம கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்காம போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. ஏதாவது நம்ம மேலே கோவமா, இல்லை நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இவர் எதுக்கு பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷனாக